ஆன்மீக தொழில்நுட்பம். As every Sunday, it's the same exclamation. விஞ்ஞான தொழில்நுட்பம் நேரம் மற்றும் இடம் என்பவற்றை ஒன்றுமில்லாது செய்யும் சக்தியை கொண்டுள்ளது. பாபா எமக்கு ஆன்மீக தொழில்நுட்பத்தை பற்றி கூறுகின்றார். பாபா கூறும் அதி உயர்வான தொழில்நுட்பம் நல்லாசிகள் 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 ஆகும். ஒருவர் தவறான உணர்வுகளை கொண்டிருந்தாலும் நீங்கள் தொடர்ந்தும் நல்லாசிகளையே கொண்டிருங்கள் என பாபா கூறுகின்றார். இது இரட்டை நன்மையை வழங்குகின்றது. ஒன்று, நல்லாசிகள் மற்றைய நபரை அடைந்து அவரது புத்தியை லேசாக்குகின்றது. அதாவது பிறரது மிகச்சிறந்த பகுதியை வெளிக்கொண்டு வர உதவி புரியும். நான் நல்லாசிகள் உருவாக்குவதில் மும்முரமாக இருந்தால் எதிர்மறையான வீணான எண்ணங்களினுள் செல்ல வேண்டிய நிலை எனக்கு ஏற்படாது. சில நாட்களுக்கு முன்னர் பாபா மாயையின் யுக்தி பற்றி கூறியிருந்தார். நாம் பலவீனமாகும் பொழுதே மாயை வருகின்றது. நாம் எவ்வாறு ஏன் பலவீனமாகின்றோம்? எமது சந்தோஷத்தை இழக்கும் பொழுதே நாம் பலவீனமாகின்றோம். உண்மையான சுயமரியாதையின் அடிப்படையில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எம்மால் சூழ்நிலைகளை இலகுவாக சமாளிக்க முடியும். சந்தோஷத்தின் அளவு குறைவாக உள்ள பொழுது ஆத்மா பலவீனமடைகின்றது. அப்பொழுது மனம் மற்றும் புத்தி தவறாக செயற்பட ஆரம்பிக்கின்றது. மாயா என்ற சொல்லின் அர்த்தம் மிகவும் சுவாரஸ்யமானது. மா என்றால் இல்லை என அர்த்தம். யா என்றால் என்ன அது என பொருள்படும். மாயா என்றால் எதுவாக தோற்றமளிக்கின்றதோ அது அல்லாத ஒன்றே மாயை ஆகும். அதாவது பொய் தோற்றம் ஆகும். புது வழிமுறைகளை கண்டுபிடித்து பிராமணர்களை கவிழ்க்கும் மாயையின் திணைக்களம் 24 மணி நேரமும் 7 நாட்களும் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு ஒரு வகையான மாயையின் வடிவம் பழக்கமாகிவிட்டால் மாயை புது வடிவில் வரும். ஆகவே நாமும் மாயையின் புது வடிவங்களை இனம் கண்டு அவளுக்கு முன்னராக வெற்றிகரமாக பயணிக்கும் வகையில் மாயை தொடர்பான எண்ணங்களை முன்னேற்பாடாகவே நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதனையே சோதனை செய்யும் இயந்திரம் என பாபா கூறுகின்றார். உங்களை நீங்களே சோதித்து சுய பரிசோதனை செய்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பௌதிகமாக கூட நாம் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும் பொழுதோ குப்பையாக இருந்தால் நான் அவ்வாறுதான் என கூறிவிட்டு இருப்பது இல்லைதானே? எமது எண்ணங்கள், வார்த்தைகள், மனோபாவங்கள் என்பன சரியாக இல்லையாயின் அவற்றை மாற்றம் செய்ய வேண்டும். ஞானத்தின் நோக்கம் அதுதான். ஞானம் மாற்றத்தை உருவாக்குவதற்கான சக்தியை நமக்கு வழங்குகின்றது. ஞானம் இல்லையாயின் மோசமான மனோநிலையில் நாள் கணக்காக இருக்க வேண்டி ஏற்படும். வெளி உலகில் மக்கள் கூறுவார்கள், இன்று ஒரு மோசமான நாள். ஆனால் பிராமணர்கள் அவ்வாறு கூற முடியாது. சில சமயங்களில் ஒரு மோசமான நிமிடம் என்று கூறலாம். ஆனால் அடுத்த நிமிடமே நாம் அந்த மோசமான எண்ணங்களின் போக்கை மாற்ற வேண்டும். அதற்கான தைரியத்தை கொண்டிருக்கும் பொழுது பாபாவுடைய உதவி பன்மடங்காக வந்து சேரும். எத்தகைய உணர்வுகளை எனது மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நாம் சோதனை செய்ய வேண்டும்.
உணர்வுகளை மாற்றுவதை விட மனோபாவத்தை மாற்றுதல் இலகுவானதாகவும் விரைவான வழியாகவும் அமையும். உதாரணமாக, ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. நான் குறித்த நபரிடமிருந்து துன்பத்தை எடுத்துக்கொண்டேன். அந்த துன்ப உணர்வுகளை நான் நீண்ட நாட்களுக்கு அனுமதிக்கும் பொழுதோ அவை எனது ஆழ்மனதினுள் செல்கின்றது. அப்பொழுதோ அந்த உணர்வுகளை வெளியேற்றுதல் கடினம் ஆகும். ஆனால் மனோபாவத்தை மாற்றுதல் புத்திசாலித்தனமான வழிமுறையும் விரைவானதும் ஆகும். நான் துன்பத்தை உள்ளெடுக்கின்றேன் என தெரிந்தவுடன் எனது மனோபாவம் மற்றும் பார்வையை இன்னொரு கோணத்திலிருந்து பார்ப்பதற்கு பழக்க வேண்டும். அதற்கான வழிமுறை பாபா கூறும் ஞானத்தின் ஆயுதங்களை பயன்படுத்துதல் ஆகும். உதாரணமாக, நாடகத்தில் உள்ளதே நடைபெறுகின்றது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்கேயான சொந்த பாகம் உள்ளது. எது நடந்ததோ அது நல்லது, எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது மிக நல்லது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் மிகச்சிறந்தது. இந்த ஞான கருத்துக்களை நாம் விரைவாக பயன்படுத்தும் பொழுதோ மனோபாவம் மாற்றப்பட்டு எடுத்துக்கொண்ட துன்ப உணர்வுகள் ஆத்மாவின் ஆழத்தை அடையாது. பாபா வீணான எண்ணங்களின் இலைகள் பற்றி குறிப்பிடுகின்றார். ஏன் என்ற வார்த்தை வீணான எண்ணங்கள் எனும் காட்டின் வாசல் என இன்றும் பாபா குறிப்பிட்டிருந்தார். இந்த இலைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டவையாக உள்ளன. ஏன் நான்? சில சமயங்களில் ஏன் நான் இல்லை. ஆகவே இத்தகைய இலைகளால் ஆத்மா கட்டப்பட்டு விடுகின்றது. பாபா கூறுகின்றார், நான் உங்களுக்கு ஒரு கத்தரிக்கோலை தருகின்றேன். நீங்கள் அதனை கொண்டு இந்த வீணான எண்ணங்களின் இலைகளை இலகுவாக வெட்ட முடியும். என்ன நடந்ததோ அது நல்லது, எது நடக்கின்றதோ அது சிறந்தது, எது நடக்க இருக்கின்றதோ அது மிக மிகச் சிறந்தது. இந்த ஒரு ஸ்லோகனை நினைவில் வைப்பதன் மூலம் வீணான எண்ணங்கள் எனும் இலைகளை வெட்ட முடியும். நான் நல்லவன், பாபா நல்லவர், நாடகம் நல்லது என்பது இன்னுமொரு பரந்த விடயத்தை உள்ளடக்கிய ஸ்லோகனாகும். இது வீணான எண்ணங்களை வெட்டும் பொழுதோ ஆத்மாவாகிய நான் சுதந்திரம் அடைகின்றேன். சோதிக்கும் இயந்திரம் மனதின் சக்தியை வீணாக்காமல் சேமிப்பதற்கு உதவி புரிகின்றது. இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், இந்த யோகி வாழ்க்கை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. ஒருவருக்கு நம்பிக்கை காணப்படும் பொழுதோ வீணான எண்ணங்கள் உருவாகாது. நாம் ஒரு நாடகத்தின் இருப்பதனால் சூழ்நிலைகள் நிச்சயமாக வரவே செய்யும். ஆனால் நம்பிக்கை காணப்படும் பொழுதோ வீணான எண்ணங்கள் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் வழங்கப்பட மாட்டாது. நம்பிக்கை குறைவாக உள்ள பொழுதோ மனம் வீணான எண்ணங்களை உருவாக்குகின்றது. சில சமயம் சுயத்தில், சில சமயம் பிறரை குறித்து, சில சமயம் நாடகத்தை குறித்து என வீணான எண்ணங்கள் உருவாகுகின்றன. அப்பொழுதோ புத்தி பாரமாகி விடுகின்றது. பாரமான புத்தி பாபாவுடன் தொடர்பை ஏற்படுத்த முடியாது. சில சமயம் பாபா கேட்பதுண்டு, நீங்கள் யோகிகளா அல்லது யோகி வாழ்க்கையை வாழ்பவர்களா? அதாவது நீங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு மாத்திரம் தியானம் செய்பவர்களா அல்லது யோகி வாழ்வை வாழ்பவர்களா? ஏன் எம்மை ராஜயோகி என பாபா குறிப்பிடுகின்றார்? நாம் நடக்கும் போதும், உணவு உள்ளெடுக்கும் போதும்,
பேசும் பொழுதும் அகத்தே யோக நிலையில் இருந்து செயல்களை ஆற்றுகின்றோம். நாம் யோக நிலையில் இருந்து செயல்களை செய்யும் பொழுதோ பாபாவின் உதவியானது பன்மடங்காக கிடைக்கின்றது. ஒருவர் பிகே ஆன பின்னரும் பழைய எண்ணங்களின் வழிமுறைகளையே கையாள்வார் என்றால் அவரை பார்த்து பாபா கூறுவார், நான் உங்களுக்கு புது வகை சிந்தனை செய்யும் வழிமுறைகளை கூறியுள்ளேன், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? பாபா எமக்கு கூறும் தொழில்நுட்பம் நல்லாசிகளை தொடர்ச்சியாக வழங்குங்கள் என்பது ஆகும். சுயத்தை பரிசோதனை செய்வதில் 4 படிகள் உள்ளன. 4வது படியிலிருந்து ஆரம்பிப்போம். 4வது படி சுய மாற்றம். இது சுய புரிந்துணர்வில் இருந்து ஆரம்பமாகும். என்னுடைய எண்ணங்கள் தவறான வழியில் செல்கின்றன என புரிந்து கொள்ளும் பொழுதே மாற்றம் நடைபெறும். ஒரு ஆத்மா புரிந்துணர்வு என்ற ஒரு இடத்தை அடையும் பொழுதோ அதிகளவு உற்சாகத்துடன் முன்னோக்கி விரைவாக பயணிப்பார் என பாபா கூறுகின்றார். ஆனால் புரிந்துணர்வு என்ற இடத்தை அடைய எது உதவி புரியும்? அதற்கு ஒருவர் சுயத்தை உற்று நோக்க வேண்டும். அதாவது என்னை நானே அவதானிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும். அதாவது எவ்வாறு எனது எண்ணங்களின் செயல்முறை நடைபெறுகின்றது என உன்னிப்பாக பார்க்க வேண்டும். மேலும் சுயத்தை அவதானித்தல் மௌனத்திலேயே சாத்தியமாகும். வீணான எண்ணங்களின் வேகம் மிகவும் விரைவானது. அவற்றின் வேகம் அதிகம் என்பதனால் அவை எங்கிருந்து ஊற்றெடுக்கின்றன என பார்க்க முடிவதில்லை. அவை சுயமரியாதையில் இருந்தா அல்லது அகங்காரத்தில் இருந்தா உருவாகுகின்றது. அதாவது சேவை சம்பந்தமான தூய ஆசைகளா அல்லது சுயநலத்தை அடிப்படையாக கொண்ட ஆசைகளா அல்லது நான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற உணர்வு காணப்படுகின்றதா? இவை அனைத்தையும் நாம் இனம் காண்பதற்கு மௌனம் தேவைப்படுகின்றது. அகங்காரம் மாறு வேடங்களில் அதிகாரியாகும். அகங்காரம் மாறு வேடங்களின் அதிகாரியாகும். ஒரு சுயநல விருப்பம் இலகுவாக ஒரு முகமூடியை அணிந்து ஒழுக்க விழுமியம் போல தென்படும். உலகத்தில் ஏதாவது தவறாகிவிட்டால் என்ன செய்வார்கள்? பிறர் மீது பழி சுமத்துவார்கள். இந்த மனிதரின் காரணமாக இந்த சூழ்நிலையிலேயே நான் கோபமடைந்தேன், குழப்பமடைந்தேன் என கூறுவார்கள். ஆனால் பாபா கூறுகின்றார், யார் என்ன விதத்தில் நடந்து கொண்டாலும் சூழ்நிலைகள் எவ்வாறு அமைந்தாலும் எம்மை நாமே கேட்க வேண்டும். ஏன் நான் அந்த நபரிடம் இருந்து துன்பத்தை எடுத்துக்கொண்டேன்? ஏன் எனது சந்தோஷத்தை இழக்க அனுமதி வழங்கினேன்? ஏன் எனது சுயமரியாதை என்ற சிம்மாசனத்தில் இருந்து நான் கீழே இறங்கினேன்? பிராமண வாழ்க்கை என்பது சுய பரிசோதனை மற்றும் சுயத்தை பரீட்சித்தல், அத்துடன் சுய மாற்றத்தை ஏற்படுத்துதல் ஆகும். முழு உலகமும் என்ன செய்கின்றது என விரலை வெளியே சுட்டி காட்டாமல் சுயத்தை பரிசோதித்து மாற்றத்தை கொண்டு வருவதே மரியாதைக்குரிய விடயமாகும். பாபா கூறுகின்றார், உங்களையே பாருங்கள். உங்களுக்கான படிப்பினைகளை கற்றுக்கொண்டு உங்களை மேன்மையானவர்களாக மாற்றுங்கள். நாம் அவ்வாறு செய்யும் பொழுதோ எம்மை பார்த்து பாபா கைதட்டுவார். நல்லது குழந்தாய், இவை அனைத்தும் என்ன என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என பாபா கைதட்டுவார். ஆகவே தொடர்ந்தும் சுயத்தை சோதனை செய்து சுயத்திற்காகவும் பிறரிற்காகவும் நல்லாசிகளையே கொண்டிருப்போம். ஆர்வம் உற்சாகத்துடன் பரப்போம். பிறரையும்
பறக்கச் செய்வோம். அனைவருக்கும் இந்த முழு உலகிலேயே மிகச்சிறந்த தொழில் இதுவே ஆகும். நாம் மூலாதாரத்தில் இருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு பிறருக்கும் பகிர்ந்தளிப்போம். ஞானம், அன்பு, நல்லாசிகள், ஊக்கப்படுத்துதல், இரக்கம், சக்தி என அனைத்தையும் இறைவனாகிய மூலாதாரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அனைவருக்கும் பகிர்ந்தளிப்போம். இந்த தொழிலின் வருமானம் மிக மிக அதிகமாகும். முழு சங்கம யுகமும் இதனால் கொண்டாட்டமாக மாறும். என்னுடைய பாக்கியத்தை பார்த்து சந்தோஷம் அடைவதுடன் ஏனையவர்களது பாக்கியத்தை பார்த்தும் சந்தோஷம் அடைய வேண்டும். பாபாவுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் எத்தகைய பாக்கியசாலிகள், மகத்தானவர்கள். பாபாவுடைய குடும்பத்துடன் இருப்பது மிகவும் பெருமையான விடயம் ஆகும். ஓம் சாந்தி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.